டைம் ஆகுது, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் ஜோமா, டைம் ஆகுதுடி. இப்போ எங்க போறேன்னு தெரியல. ஸ்கேன் எடுக்க போற, அது கூடமா தெரியாம இருக்கும். சரி வா வா வா, டைம் ஆகுது, வா 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 வா. வந்துட்டேன் காய்ஸ், ஃபைனலாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். உள்ளே போய்ட்டு ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ணு. என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ணு, கூப்பிடுவாங்க. ஜோமா, என்ன என் முகம் இப்படி இருக்கு, வலிச்சு வாரிடுறேன். இது கன்சீவாக இருக்கல, ஃபேஸ்லாம் அப்படி தான் மாற்றமாக இருக்கும். ரொம்ப வலிச்சு வாரி. ஏ அங்க போக கூடாது. ஹாஸ்பிட்டலே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. வந்துட்டான் அடங்க மாட்டான் பாரு பையன். ஜோமா, இப்போ வந்து இந்த ஸ்கேன் எது இருக்குமா பார்ப்பாங்க? பாப்பா அது ஹார்ட் பீட் தெரியும், கை காலில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்பாங்க, பாப்பாவோட வளர்ச்சி ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. வேற எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கள். எத்தனை மாதம் ஸ்கேனு? 5th month. 5th month. இந்த ஸ்கேன் பேர் அண்ணாமலை ஸ்கேன். அது என்னங்க அண்ணாமலை ஸ்கேன்? எனக்கு அது புரியல. அது என்ன? பெரிய ஸ்கேன் இல்லை, அதால தான் அண்ணாமலைன்னு. பெரிய ஸ்கேன்னா அண்ணாமலை ஸ்கேனா? நீங்களும் இந்த மாதிரி அண்ணாமலை ஸ்கேன் தெரிந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஜோமா, என்னம்மா தண்ணி குடிச்சிட்டே இருக்கு? சொல்லு, என்ன தண்ணி குடிச்சிட்டே இருக்கு? தண்ணி நிறைய குடிக்கணும், அப்போதான் பாப்பா நல்லா தெரியும் ஸ்கேனில். வாட்டர் பாட்டில் என்ன ரொம்ப சின்னதாக இருக்கு? வாட்டர் பாட்டில் சின்னது தான். இதே மாதிரி 3 பாட்டில் குடிக்கணும். அங்கே இருக்க தண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாரு, இப்போ குடி தண்ணி. சரி, அப்படியே குடிச்சிட்டே இந்த ட்வின்ஸ் பாப்பா பிறந்தா என்ன பண்ணுவேன்? ட்வின்ஸ் எந்த பாப்பா பிறந்தாலும் நீங்கள் தான் கக்கா கழுவ போகிறீங்க. நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க, நானா பார்த்துக்க போகிறேன். பாப்பா என்ன பண்ணுது? என்ன பெருமையா? கடமை. ஃபஸ்ட்டு பாப்பா அது நான் தானே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். இப்போ பொறுக்கிற பாப்பா ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கீங்க. அவள் போவே மாட்டேங்கிற இவங்க அப்பா கிட்ட அவ்வளவும். அதால 2வது பாப்பா ஃபுல்லாக இவர்கிட்டே தான் இருக்கணும். தூக்குதுலேருந்து எல்லாமே இவர் தான் பார்த்துக்கணும். நம்ம வெறும் ஃபீடிங் பண்ணது மட்டும்தான். சூப்பர். போடாம கட் பண்ண இந்த வீடியோவை மண்டையை ஓடிச்சுவேன். போடுறாரா பாருங்க, இல்லைன்னா நானே எடுத்து இவர் இந்த வீடியோ போடலன்னு நானே சொல்லுவேன். இவரை கலாய்க்கிற வீடியோலாம் போட மாட்டேன். இப்போ இந்த அம்மா பயங்கரமாக கலாய்ச்சிட்டாங்க என்ன, அதனால இப்போ ஒரு கலாய்ப்பாங்க பாருங்களேன். ஏம்மா என்ன கலாய்மா? கருவண்டை என்ன? ஓ, கருவண்டுன்றது கலாயா? வேறம்மா நீங்களே சொல்லுங்க. இவர் மூக்கு சின்னதா இருக்கா, இல்லை இவர் முகத்துல இந்த மூக்கு பேச? எனக்கு மூக்கு பேசுது, ஆனா என் முகத்துக்கு தெரியாது. என்னன்னா இது நீங்களே சொல்லுங்க. இந்த இப்ப பாக்குறீங்களா, இதுலயே பாருங்க, எது மூக்கு மட்டும் தனியா தெரியும். சரிப்பா, இவங்க என் ஒய்ஃபு சொல்றாங்க தனியா இருக்கும்போது சொன்னா பார்த்தா என் பொண்ணு இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து என்ன சொல்றது, நான் மூக்கு கிள்ளி முட்டம் விட்டா கூட கையெடுங்க உங்களை போய் மூக்கு ஆயிடப்போகுது. இதெல்லாம் எப்படிங்க இருக்கு? நல்லாவா இருக்கு? என் பொண்ணு அதுல இருந்து என்ன பண்ணுன்னா, ஐயோ அம்மா மூக்கு பர்மா பெருசா தாடி மாரி ஆயிட போகுதுமா அப்படின்னு. அப்ப என்ன, நம்மளுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ நம்மளுக்கு ஏதோ குறை இருக்கிற மாதிரி இருக்கு. குறைலாம் இல்லை, முகத்துக்கு கரெக்டாக தான் இருக்கு. இல்லைன்னு சும்மா நம்ம கலாச்சிட்டு இருக்கோம்ல, அவ்வளோதான். டைம் பாஸ். நல்லா பேசிடுங்க. அப்புறம் இவங்க கொஞ்சம் உயரும்.
நான் கொஞ்சம் குள்ளம், அது கொஞ்சம் கரை டைட்டு தான். ஆ, ஆனா இவரு உப்பி குண்டா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிறதால பப்ளி ஹைட் மாதிரி தெரியல. கொஞ்சம் குண்டா இருக்கேன்னா நான் வந்து ஒல்லியா இருக்கிறதுனால ஹைட்டா தெரியறேன். ஏன் நான் லவ் மத்தபடி ஒண்ணும் இல்ல, பண்ணும்போது ஒரே லவ் ஹைட்டு தான். பண்ணும்போது ஒல்லியா இருப்பாங்க. அப்பவே பயங்கரமா ஹேர் ஸ்டைல் அப்படிலாம் வச்சுட்டு இருப்பேன். மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் உடம்பு விழுந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி. இப்போ என்கிட்ட என் பொண்ணு டேடி டேடின்னு சொல்லல, குட்டி டேடின்னு. அது சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது, என்னதான் சொல்றது இல்லை. குட்டி டேடி பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, கூப்பிடுறாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் காய்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோமா வந்து பழைய ரிப்போர்ட் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க மருந்து. இப்போ அதை எடுக்க போகணும், போயிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் போயிட்டு. சரிங்களா காய்ஸ், எடுத்தாச்சு ரிப்போர்ட்டு. திருப்பி ஹாஸ்பிட்டல் போகலாமா? அப்படியே ரிப்போர்ட் எடுத்தாச்சு. ஜோமா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் எடுத்துகிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா மொத்தமாகவே எடுத்துட்டேங்க. ஏன்னா திருப்பி நம்மளால் போயிட்டு வர முடியாது. காய்ஸ் வந்தாச்சு கொடுத்துடலாமா? என்னடா பண்ணுறீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்குதான். தெரியுது, இது கொடுத்துட்டு வந்துடுது. இந்த ராஜு பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே சொல்லமா? ஓகே, நான் இதை மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னேன், பையே தூக்கிட்டு வர சொல்லலை. என்ன பண்ணுறதுமா? திடீர்னு ஏதாச்சும் மிச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான். எவ்வளோ டிராஃபிக் வரவே இல்லை. எவ்வளோ நேரமா? அந்த அக்கா எல்லாரும் ஸ்கேன் ரிப்போர்ட்டே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த வீட்டில் வச்சுட்டு வந்ததால வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்தாங்கன்னா கொடுக்கணும். சீக்கிரம் வர வழியில் எவ்வளோ டிராஃபிக். வெயில் ஓவராக இருக்கா? நான் பார்த்துட்டேன் இந்த பைக் சவுண்டு கேட்குறதுலாம். சரி வருவீங்கன்ட்டு. என்ன ஜோமா பண்ணுற? புக்கு படிக்க போகிறேன். ஏய் போய் சொல்லாத, பொம்மை தானே பார்க்குறேன். அந்த தாத்தா போட்டு போனாரு, ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு படிக்க போகிறேன். ஃபோன் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன். எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சா? என்னம்மா சொன்னாங்க? எதுவும் சொல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம காட்டுவோம். காட்டுமா? வேற எதுவும் சொல்லலை. இப்போ டாக்டர் கிட்ட போனாதான் டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. வேற எதுவும் பாப்பா பற்றி எதுவும் சொல்லியா? காட்ட கூட மாட்டுறாங்க. ஏன் காட்ட மாட்டேறீங்க? உள்ள அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அவங்க பேச போன வாட்டி போட்டு விட்டோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீடியோவில் நீ எப்போ வந்தேன்னு கேட்டு இருக்காங்களே எல்லாரும். ஓ, ரிசப்ஷனில் இருக்காங்களா அவங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க? பேச கொஞ்சம் மறைச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இதையும் போட்டு விட்டுறாதீங்க பாவம். ஜமா என்ன சொன்னாங்க? ஐயோ சரி என்ன சொன்னாங்க? டாக்டர் எதுவும் சொல்லலை, காட்ட கூட மாட்டுறாங்க. என்னது ஸ்கேன் உள்ள எடுத்துதா? இப்போ நம்ம ரிப்போர்ட்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். பாப்பா ஃபேஸ் கூட காட்டலையா? இப்போ டாக்டர் இதை காட்டிட்டு என்ன ஏதுன்னா பார்க்கலாம். சரியா? போயிட்டு ஜூஸ் சாப்பிடலாமா? பாப்பா என்ன மாதிரி ஐட்டம் இருக்கு. ஜூஸ் சாப்பிடலாமா? படத்துக்கு போகலாமா? படம்லாம் இல்ல, வீட்டுக்கு போலாம், நான் தூங்க போறேன். சரி ஓகேவா, கிளம்பலாம். இங்க பாத்தீங்களா, நான் ஸ்கேன் போயிட்டு வரதுக்குள்ளேயுமே அவங்க ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. உங்க ஒய்ஃபுக்கு கொடுங்க அப்படின்ட்டு, சிஸ்டர் கொடுங்கன்ட்டு. ஆனா இப்போ வெளியே வந்துட்டு எனக்கு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காதுன்ட்டோன்னு ஒண்டியா குடிச்சுன்னு இருக்காரு. அது என்ன எதிர்பார்க்கல காய்ஸ். என்னன்னா ஏன் மச்சான் அந்த இந்த இடத்துக்கு தான் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. வேண்டான்னு சொன்னேன், ஜூஸ் எதுவுமே வேண்டாண்ணா போய் வாங்கி வந்து கொடுத்துட்டான்.
சரி இவங்களுக்கு கேட்டேன் குடிக்கிறீங்களான்ட்டு. இவங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்க மாட்டாங்களாம். சரி கொடுங்க மச்சான் குத்துற நானே குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு வீடியோவில் காட்டுற மாதிரி மச்சான்னு சொல்லி இப்போ ஆரம்பிப்பான். அவனுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு, பட் அவன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பாருங்க அவனை காட்டுறேன் பாருங்க வீடியோவில். இப்போ பாருங்க இவன் தான் வருங்கால டைரக்டரு. மச்சான் போயிட்டு விட்டா கால் பண்ணு பாய் சொல்றா. டேய் பாய் போயிட்டு மச்சான் கால் பண்ணு. பாத்தீங்களா அவன் தான் மச்சான், முடி எப்படி வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு குடிச்சா வாமிட் வரும், அதால தான் குடிக்கல. குட்டி டாடி என்ன ஜோமா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? பாப்பா சூப்பரா இருக்கா, எந்த ஒரு இதுவும் இல்லை, நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அங்க வந்து வீடியோ எடுக்க முடியல, அதால தான் நான் வீட்ல வந்து உங்களுக்கு வீடியோ எங்க ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுக்க முடியல. ஆமா ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுக்க முடியல, அதான் வீட்ல வந்து நான் பிளாக் போடலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். பாப்பா நல்லா ஆரோக்கியமா இருக்காங்களா? பாப்பா சூப்பரா இருக்காலாம். நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வர வெளியே ரொம்ப டயர்டா இருந்தாங்க ஜோமா, அதனால தான் சரிமா எடுத்துக்கிச்சு எனக்கும் என் பிள்ளைக்கும். அதான் வீட்டுக்கு வாமா சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் ஜோமா. நெக்ஸ்ட் போட்டோ ஷூட் vlogல பார்க்கலாம், ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். எங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.